வணக்கம் வணக்கம் என் அன்பு உறவுகளே சொந்தங்களே. நான் என் பேர் சுரேஷ் பாபு. என்னுடைய சேனல் பேர் வழிப்போக்கன். நான் சும்மா டைம் பாஸ்க்கு சும்மா ஆரம்பித்தேன். டான்ஸு பாட்டு காமெடி ஒரு தரம் பார்க்கல. இதை வச்சு நான் சம்பாதிக்கணும், இதை வச்சு இது பண்ணணுன்ட்டெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஏதோ என்னுடைய ஆத்ம திருப்தி மன திருப்திக்காக நான் போட்டு நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் மனசு வலிக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வலிக்குது. கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணுறது? சோட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றேன். அந்த ஒன்றும் இல்லை, இனிமேல் டெய்லி லைவு தான் நம்மளுது. போட்டு தாக்கணும் அப்படின்ட்டு நினச்சா நம்மளை போட்டு உள்ளே போட்டுருவோம் ஆச்சுங்களா. என்னையை பாதித்த தொட்டு தான் நான் இந்த டாப்பிக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா. நிறையா இருக்குது, பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம், விடிய பேசலாம். அதுக்கெல்லாம் நான் வரவும் மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு நான் பெரிய அப்பாட்டாக்கர் இல்லை. நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு குடும்பம், பிள்ளைங்க, மனைவி அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன? திருப்பதி லட்டு. ரொம்ப வலிக்குதுங்க, தப்புங்க. அதெல்லாம் என்னங்க, நாங்கள்லாம் எப்படி தெரியுங்களா, திருப்பதி போனோன்னா அது பெரிய ஒரு இது மாதிரி. போய் அந்த பிரசாதம் வந்துட்டு அந்த லட்டை கொடுக்குறான் பாருங்க, வாங்குறான் பாருங்க, பெருமாளையே பார்த்த மாதிரி. நாங்கள் அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு விடுறது இல்லை, அங்கே கொடுத்தா தான் விடலாம். அத்தனையும் மீறி வீட்டில் கடனை வாங்கி உடனே வாங்கி நீங்கள் அங்கே பாருங்கள், ஹை கிளாஸ் இருக்கவன்லாம் அவன் டைரெக்டு கடவுளை பார்ப்போம் போவான். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்மெல்லாம் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் இல்லை, ஹை கிளாஸ் இல்லை, மிடில் கிளாஸ் ஆச்சுங்களா. கஷ்டப்பட்டு போகிறோம் வரோம். எனக்கு ஆக்சுவலி அந்த திருப்பதி அந்த மலை மேலே இருக்க அந்த பாலிசி, அந்த நடைமுறையெல்லாம் எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் பசங்க ஒய்ஃப் எல்லாம் கொடுப்பாங்க, ஐயோ அங்கே வேண்டாம், டார்ச்சராக இருக்கும். எங்கே போனாலும் லஞ்சம், இங்கே கியூன் இல்லை, அங்கே கியூன் இல்லை, அப்படின்ட்டு திருப்பதினால எனக்கு ஜுரம் வந்துடும். சரி விட, ஆச்சு போச்சு. அந்த கடவுளுக்காக நம்ம இதெல்லாம் கஷ்டப்படணும்னு பட்டா இன்றைக்கி லட்டு இதில் வந்துடுச்சு. தப்புங்க, நல்லா தப்பு. என்ன சொல்லுங்க, இதுலேயுமா ஊழல்? எவனா பண்ணா அது நம்ம ஸ்டேட் இல்லை, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. யாரா பண்ணாங்க, ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேரோட மனசு வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் ப்ளீஸ். மனசாட்சியோடு பேசணும். அரசியல்வாதியோ இப்போ யாரையுமே நான் திட்டல, கமெண்ட் பண்ணல. நாங்கள் எங்களுக்கு ரொம்ப நோவிச்சு மனசு. ஓகேங்களா. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க கமெண்ட், அதெல்லாம் சாதாரண விஷயம். சாதாரண விஷயமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கடவுள் இல்லைன்ட்டு ஒரு இவங்க இருக்காங்க, நான் அவங்கள தப்பாக சொல்ல மாட்டேன். கடவுள் இல்லை உங்கள் கொள்கை, கடவுள் இருக்க எங்கள் கொள்கை. உங்கள் கொள்கை நாங்கள் நான் தூண்டல, நோண்டல, எதுவும் பண்ணல ஆச்சுங்களா. நான் கடவுளில் இருக்கவங்கள நீங்கள் இன்றைக்கி புண்படுத்துறீங்க, எவ்வளோ பேர் புண்படுத்துறீங்க. சாதாரண விஷயன்றீங்க. சரி சார், ஏன்னா உங்கள் காட்டில் மழை பெய்யுது, நீங்கள் ஓட்டுறீங்க, ஓட்டுங்க. ஆட்டவன் இருக்கான், அருணாச்சலம் செய்வான்ட்டு சொல்லுவார் பாரு, அந்த மாதிரி இருக்கான் ஒரு கடவுள் இருக்கான். நான் தயவுசெய்து வேண்டாம், நான் ரொம்ப பேச விரும்பல. நான் திட்டுறது உங்களையோ அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ திட்டவே மாட்டேன். அந்த போடுறாங்க பாருங்க மக்கள், அவங்க வீட்டில் உப்பு இல்லை போல இருக்கு, பாவம். உப்பு காலி ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. காமெடியாக பேசுகிறேன் இல்லை, உப்பு தீர்ந்துட்டு இருக்கோம். ஓட்டு போடுறதுக்கு உப்பு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். நல்லாட்சி நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதிகாரிகளையோ அரசாங்கத்தையோ அரசியல்வாதிகளையோ யாரையும் நான் குறை சொல்ல. உப்பு தீர்ந்துருச்சு.
அவ்வளோதான். ஓகே, நன்றி வணக்கம். இனிமேல் டெய்லி நான் உங்களை பொது வெளியில் சந்திப்பேன். என் பேர் சுரேஷ் பாபு, என்னுடைய சேனல் பேர் வழிபோக்கன். நன்றி வணக்கம்.